ஹே காய்ஸ், ஒரு கடுமையான புறக்கணிப்புக்கு பிறகு ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வரணும்னா அதுக்கு என்ன தேவை? வெல்கம் டு ஆக்ஃபியா. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்றேன். இது ஒரு ஃபேமஸான ஆக்டரோட ஸ்டோரி. இவர் சினிமா துறைக்குள்ள வரைக்கல அவருக்கு கிடைச்சது பாராட்டுகள் இல்ல, மாறாக விமர்சனங்கள் மட்டுமே. அவருடைய நடிப்பு, அவருடைய தோற்றம் எல்லாமே விமர்சிக்கப்பட்டது. சொல்ல போனா இவருக்கு பட வாய்ப்புகளே கிடைக்கல. 1990ஆம் ஆண்டுகள்ல சில காதல் திரைப்படங்கள் மூலமாக இளைஞர்களையும் சில குடும்ப ரசிகர்களையும் ஈர்த்து வைத்திருந்தார். மெல்ல மெல்ல இவரோட ஜர்னி ஸ்டார்ட் ஆக வலிக்கிட்டு. ஆனா இவர் எதிர்கொண்ட சவால்கள் கொஞ்சமில்ல. 2000 ஆண்டுகள்ல இவரது பட வெளியீடுகள் சில அரசியல் எதிர்ப்புகள் மூலமாக தகர்த்தப்பட்டது. இதுக்கப்புறம் இவர் படமே பண்ண மாட்டார் அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. ஆனாலும் அந்த சவாலை கூட இவர் முறியடிச்சு மேலும் மேலும் பல படங்களை செய்து கொண்டிருந்தார். 2000 போல இவர் ஒரு மாசான திரைப்படம் ரிலீஸ் பண்ணார். இதுக்கப்புறம் இவருடைய ரசிகர்கள் பட்டாளமாக திரண்டது. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த எல்லா படமுமே ஹிட் தான். சொல்ல போனா இன்னைக்கு அதிகமான சம்பளம் வாங்குற ஆக்டர்ல இவரும் முறார். இன்னும் கிளியரா சொல்ல போனா 2025 இவருக்குரிய தனி அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்கி அதுலயும் அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறார். இதுக்கப்புறம் நான் யாருன்னு சொல்ல தேவையில்ல, ஆமா, நம்ம தளபதி விஜய் அவர்கள். உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய், உங்க விஜய், உங்க விஜய், உங்க விஜய். ஸோ நான் ஏன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நான் இனிஷியல் ஸ்டேஜில் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டிருப்பேன். அதாவது புறக்கணிப்புக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வரணும்னா என்ன முக்கியம்னு. ஸோ என்ன முக்கியம்? விடாமுயற்சி. உங்கள் லைஃப்லையும் நீங்கள் நிறைய சவால்களை முகம் கொடுத்துருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளை முகம் கொடுத்துருப்பீங்க. அதால் துவண்டு போகாமல் நீங்கள் என்னத்துக்காக அதை சூஸ் பண்ணீங்களோ அதில் நீங்கள் வெற்றி கொள்ளணும் வேண்டாம். விடாமுயற்சி அவசியம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நோ லுக்கிங் பேக்.